நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். பீகாரில் எஸ்ஐஆர் தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு வேலைகள் நடந்துட்டுருக்கு. இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஆதார் கார்டையும் 12வது ஆவணமாக ஏற்றுக்கொள்ளணும். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த சரிபார்ப்பு வேலை நடக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லியிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் ஆதார் கார்டை காட்டினாக்க நீங்கள் பண்ணுறது கஷ்டம். உள்ளே வரும்போது என்னுடைய ஆதார் கார்டை நான் காட்டி ஆகும். அப்புறம் தான் எனக்கு ஓட்டு போட அனுமதி உண்டு. நான் ஆதார் கார்டு என்கிட்ட இல்லைன்னாக்கா என்ன உள்ளே விட மாட்டோம். அப்புறம் எப்படி திருட்டு ஓட்டு போடுவீங்க? எல்லாம் தானே கேட்டாங்க. பெட்ரோலுக்கு இப்போ ஆதார் கார்டு கேட்கல, இது ஓட்டு போடுறதுக்கு ஆதார் கார்டு கேட்கல. மிச்சம் எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. பல்பொடி வாங்கணுமா, டூத் பேஸ்ட் வாங்கணுமா, ஆதார் கார்டு கேட்குறீங்க. இந்த முக்கியமான இடங்கள்ல இது பண்ணல. என்னன்னாக்கா திருட்டத்தனம் பண்ண முடியாது. என்கிட்ட ஆதார் கார்டு இல்லை, என்ன ஓட்டு போட விட மாட்டீங்க. ஓட்டர் லிஸ்ட்ல என் பேர் இருக்கும், ஓட்டு போட முடியாது. நான் ஆதார் கார்டு இல்லை. ஆக பீகாரில் அந்த திருட்டு ஓட்டர் லிஸ்ட்டு அப்படியே போச்சு. இல்லை ஆனாலும் இப்போ இந்த சுதந்திர பத்திரிகையாளர் சம்மேளனம் ஒரு இடத்துல 509 வாக்காளர்கள் இருக்கிறாங்க, முறைகேடாக சேர்த்தவங்க 489. இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே கணக்குகள் சொல்கிறாங்க. அது மாதிரி 27 சட்டமன்ற தொகுதிகள் நினைக்கிறேன். அதில் 1,80,000க்கு மேற்பட்ட ஓட்டுகள் டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சரி பண்ணி வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த பட்டியலே அதனால தான் இப்போ ஆதார் கார்டை இப்போ அக்செப்ட் பண்ணி ஆகணும்ட்டாங்க. முதல்ல அறிவுறுத்தினாங்க, இப்போ ஆர்டர் போட்டாங்க. இன்னைக்கு ஆர்டர் போட்டாங்க. முதல்ல அறிவுறுத்தப்படுகிறது. எலெக்ஷன் கமிஷன் இஸ் அட்வைஸ் டு கன்சிடர் ஆதார் கார்டு அப்படின்னாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஷுட் அக்செப்ட் ஆதார் கார்டு அப்படின்னாங்க. உத்தரவு போட்டாங்க. இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் இப்போ அவங்க பாஜக பாட்டிக்கிட்டு முழிக்குது. காந்தராஜ் ஓட்டு போட மாட்டான். ஏற்கனவே சொல்லிடுறேன், காந்தராஜ் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டான். ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்தால் தானே ஓட்டு போடுவேன். என் பேரே எடுத்தாச்சு. நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவீங்க. உங்களை 2 இடத்துல போட்டு வைக்கிறேன். சென்னையில் ஒரு இடத்துல, செங்கல்பட்டில் ஒரு இடத்துல, 2 இடத்துல நீங்கள் இங்கே ஓட்டு போட்டு அங்கே ஓட்டு போடலாம். இது மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. 65 லட்சம் பேர் இந்த போலி வாக்காளர்கள்னு போட்டு அது மரியாதை திருப்பி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? ஆதார் கார்டு இருந்தால் தான் அதை இது பண்ணிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. ஆக எலெக்ஷன் கமிஷனுடைய இது பல்லு புடுங்கப்பட்டு விட்டது. ஆக இன்னைக்கு பாஜக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கு. அகில உலக அளவில் அவங்களுக்கு எதிர்ப்பு, இந்தியாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியா ஒரு பாகிஸ்தான தீவிரவாத நாடுன்னு நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கு இந்தியா தான் தீவிரவாத நாடுங்கிற அளவுக்கு பேர் மாறி போச்சு. அஜர்பைஜான்ங்கிற ஒரு நாடு சொல்லுது, இந்திய தீவிரவாதத்துக்கு எதிர்ப்பாக நாங்கள் பாகிஸ்தான் ஆதரிக்கிறோம் சொல்ற அளவுக்கு. அந்த அளவுக்கு நம்ம ஒரு முன்ன தெரியாத ஒரு நாடு அது சொல்லுது, இந்திய தீவிரவாதத்தை எதிர்க்க வேண்டும் என்றால் நாங்கள் பாகிஸ்தானை ஆதரிப்போம்னு சொல்லுது. எந்த அளவுக்கு மோசமாக போயிருக்கு பாரு. இத்தனை வருஷமா நம்ம பாகிஸ்தான தீவிரவாத நாட்டுன்னு போயிட்டோம். ஒரு பகல்காம் தீவிரவாத தாக்குதல ஒரு விளைவு இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தில் கொண்டு இந்தியா மாட்டி விட்டுருச்சு பாருங்க. இதுதான் சொந்த காசுல சூனியை வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அமித்ஷா வாயை திறக்கலையே. இப்போ பீகாரில் செயல்படுத்தின எஸ்ஐஆரை தமிழ்நாடு, மேற்கு வங்கம் இந்த மாதிரியான மாநிலங்களுக்கும் நாங்கள் உடனடியாக செய்வோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே எஸ்ஐஆரை கொண்டு வந்ததன் மூலமாக தான் 65 லட்சம் வாக்காளர்களை பட்டியலேருந்து தூக்குனாங்க. அது மாதிரி தமிழ்நாடு, மேற்கு வங்கம் மாதிரியான மாநிலங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இங்கே ஆதார் கார்டு இல்லைன்னா இது தமிழ்நாடு இந்த பகுதிகளில் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணாலும் பாஜக வராதுங்கிறதுனால தான் அவங்க அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணாத இடங்களில் வங்காளம், தெலுங்கானா, இன்னும் சொல்லப்போனால் விந்திய மலைக்கு கீழே கர்நாடகாவில் மாத்திரம் எதோ ட்ரை பண்ணாங்க, அங்கே அடி வாங்கிட்டாங்க. அதுவும் விட்டுட்டாங்க. விந்திய மலைக்கு கீழே அவங்க இல்லவே இல்லை. அவங்க கவலையே பட்டுக்கல. அவங்க பூரா இந்தி பெல்ட்டை தான் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டாங்க. அங்கே நம்ம ஜெயிச்சுக்கிட்டா போதும் அந்த தைரியத்தில் தான் அவங்க ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது இல்லாமல் போயிடுச்சு. தமிழ்நாட்டை இது இங்கெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக நடந்துக்குதுங்க காட்டுறதுக்காக சில மாநிலங்களில் ஜெயிக்க விடுவாங்க. அப்படி வச்சிருந்த மாநிலங்களில் தான் தமிழ்நாடு, தெலுங்கானா, வங்காளம், கேரளா, கர்நாடகாவில் அப்படி கொஞ்சம் உள்ள நுழைஞ்சாங்க. இப்போ அங்கேயே இல்லாமல் போயிடுச்சு. இந்த 4 ஸ்டேட்டுக்கிட்டே அவங்க வரவே இல்லை. கேட்டாக்கா
உடனே நீங்க சொல்லுவீங்கல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி வெற்றி பெற்றது? அங்க நீங்க ஜெயிச்சா இது உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு தான் தக்காளி சட்னியா? அதை கேள்வி கேட்டிருக்கேன், இது எப்படி அப்படின்னு கேட்கறதுக்காகவே ம். இது. அது மாத்திரம் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா, இடைத்தேர்தல்கள் எதுலேயுமே ஒரு 2 சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல், ஒரு நாடாளுமன்றத்துக்கு இடைத்தேர்தல், அதுல பாஜக ஜெயிக்கவே ஜெயிக்காது, ம். தோத்துருவாங்க. ஏன்னா அவ்வளவு நேர்மையா எலெக்ஷன் கமிஷன். ம். ஜெயிச்சிருந்தா இப்ப ஜெயிச்சிருக்க மாட்டோமா? நாங்க தான் ஆட்சியில் இருக்கோம், ஜெயிச்சிருக்க மாட்டோமா அப்படிங்கிற அதை நேர்மையா காட்டுறதுக்காக ஒரு ஷோ. இதெல்லாம் பார்த்து பார்த்து புளிச்சு போச்சுங்க. ம். சீட்டாட்டம் ஆடும்போது அப்படிதான் இது பண்ணுவாங்க. முதல்ல உள்ள நுழையிறவனை வந்து அவனுக்கு ஆசையை தூண்டணும். ம். அவன் உள்ள காசு போடுவான். ஆட்டத்தில் கொஞ்சம் காசு கிடைக்கும். ம். அப்புறம் அடுத்த ஆட்டத்தில் பெருசா வரும். அத்தனை படத்தி போடும். ஆ, ஆ. ஒரு 4 நாள் கண்டினியூஸா ஜெயிப்பான். அதுக்கப்புறம் அவனை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க ம். ம். கூப்பிடலன்னா கூட காலையில முதல்ல ஆளா வந்தவன் தான் உட்காந்துருக்கான். அது மாதிரி மக்களை மாத்திட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி 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 பாஜக பூரா அதுல அந்த போதையில இறங்கிடுச்சு. நீங்க மாட்டிடுச்சு, தெரிஞ்சு போச்சு. நம்மள போதையில ஆழ்த்திய ஜெயிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நீங்க மாட்டிக்கிட்டு. இப்போ மோடி அவர்களை வந்து கடுமையாக எதிர்க்கக்கூடியவங்க மேற்கு வங்க மாநில மம்தா பானர்ஜி அவர்கள். இப்போ அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. மேற்கு வங்காளத்தை சார்ந்த தொழிலாளர்கள் எங்கே எல்லாம் போய் தங்கியிருந்து வேலை பார்க்குறாங்களோ அவங்கள வந்து வலுக்கட்டாயமாக பிடிச்சு அவங்க இந்திய குடிமக்கள் இல்லை அப்படின்னு சொல்லி பார்டருக்கு அந்த பக்கம் போய் தள்ளக்கூடிய வேலையை வந்து மோடி அரசாங்கம் பண்ணுது. அதை வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு சட்டமன்ற கூட்டம் சிறப்பாக கூடி அதுக்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதான் இதெல்லாம் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கூட தமிழன் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒரு ஆள் சொல்லிட்டு இருந்தால, கலைஞர் கூட பூரா தெலுங்குன்னு இருந்தாங்க. தெலுங்கே வந்து இல்லைன்னு இந்தியாவில் இல்லைன்னு சொன்னாலும் சொல்றதுக்கு வச்சாங்க. ஹைதராபாத் முஸ்லீம் நாட்டை சேர்ந்ததுன்னு சொல்லி, ஹைதராபாத் தெலுங்கானாவுக்கு தலைக்கு நகராக இருக்குதா, அது பாகிஸ்தானை சேர்ந்ததுன்னு சொன்னாலும் சொல்லுவோம். எதுக்கு வேணாலும் போவாங்க. அது இது வந்து மம்தா பானர்ஜி வந்து கொஞ்சம் சமீப காலமாக அவங்க கொஞ்சம் சரியான அளவில் இல்லை. அங்கே பாஜக வளர்ற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்காங்க. அங்கே பல தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அந்த கிழக்கு மாகாணங்கள் பூராமல் அவங்களுக்கு எகென்ஸ்டாக தானே இருக்கு. மணிப்பூரில் நடந்ததுக்கு பிறகு அவங்களால அங்கே கால் ஊன முடியலையே. அருணாச்சல பிரதேஷ் போயிடுச்சு, கையை விட்டு போயிடுச்சு. அதனால மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, அசாம், இது வேற என்ன அந்த மாநிலங்கள்லாம் போயிடுச்சு. அசாம் எல்லாம் அவங்க கையில தானே இருக்கு. இப்போ அசாம்ல தான் மிக முக்கியமாக அதுதான் இப்போதைக்கு அவங்க வந்து இன்னும் அந்த இது எஃபெக்ட் வரல. வந்ததுன்னா அடுத்த அப்படி பார்க்கலாமே. திருப்பூர்ல 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிச்சாங்க. ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? 2 எம்எல்ஏ இருந்த கட்சி வேலை கொடுத்து வாங்கி முடிச்சாங்க. மகாராஷ்டிராவில் வந்து என்ன பண்ணாங்க? அதை வந்து தெற்குல அவங்க பண்ணவில்லை. இதெல்லாம் அந்த பகுதிகளில் தான் பண்ணாங்க. இனிமே அதெல்லாம் கஷ்டம். இவங்க ஜெயிக்க மாட்டாங்கங்கிற மாதிரியான ஒரு இது உருவ எண்ணம் வந்துருச்சுன்னா யாரும் கட்சி மாற மாட்டாங்க. எதனால வர்றோம்? இப்போ நான் நிற்கிறேன் எலெக்ஷன்ல, 100 கோடி ரூபா செலவு பண்ணேன். நான் நின்னது ஒரு கட்சியில், பாஜக வருது, எவ்வளோ செலவு பண்ணேன்? 100 கோடி. இந்த மாதமே கொடுத்துட்றேன், என்கிட்ட வர்றியா? 100 கோடியை நான் வந்து 5 வருஷம் இருந்து நான் சம்பாதிக்கணும். சம்பாரித்து மாதம் இவ்வளோன்னு சம்பாரித்து அதை சேர்த்து ஏற்றி ஏமாற்றி நான் 100 கோடி சம்பாதிக்க 5 வருஷம் ஆகும். அடுத்த மாதமும் எனக்கு கிடைக்குதுன்னா என்ன பண்ணும்? கையாங்கட்சியில் வந்துட்டேன். அடுத்த மாதம் இன்னைக்கு வியாபாரங்க. தேர்தலுங்கிறது ஒரு வியாபாரம். போட்ட முதல்ல உடனே எனக்கு லாபம் கிடைக்குதுன்னு நாங்கள் போயிடுவோம். அப்படித்தானே அமித்ஷா கட்சியை நடத்தினார். வியாபாரம் பண்ணி தான் நடத்திக்கணும். இன்னைக்கு அதெல்லாம் அவ்வளோ சொல்ல முடியும். இல்லை, இப்போ சர்வதேச சட்டங்களுக்கு எதிராக இப்போ வங்காள மொழி ஒருத்தர் பேசினாலே வந்து இவர் வங்காளதேசத்துலேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லி இப்போ அஸ்ஸாம்லேருந்து கூட்டம் கூட்டமாக கொண்டு போய் வெளியே தள்ளக்கூடிய விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அஸ்ஸாமில் அது இருக்குது. பங்களாதேஷ்ல நிறைய பேர் கூடி வந்தாங்க முன்னாலேயே. ஆமாம், அந்த பிரிவினைகள் சொல்றது பிரிவினை 70களில் இல்லை 70கள் 1970 நான் சொல்றது. பெரிய ஒரு கலவரம் நடந்தது இல்லை அஸ்ஸாம்ல. வங்காளிகளை கொண்டு தள்ளிட்டாங்க. ஆயிரக்கணக்கில் கொண்டு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் தானே வங்காளிகள் வந்து அஸ்ஸாமுக்கு போறது குறைஞ்சு.
உள்ள போய் உள்ள ஃபுல்லாக பூந்துட்டாங்க. எப்படி இங்கே நம்ம ஊர் அவர் தானே அதை தானே எங்கள் அண்ணன் வந்து சபாநாயகராக இருக்கும்போது கிளீனாக சொன்னார். அஸ்ஸாம் ஆகிறதா தமிழ்நாடுன்னு போட்டார். ஸ்பீக்கராக இருக்காரு தமிழ்நாட்டு எம்ஜிஆர் ஆட்சியில். சரி, இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். அண்ணா சாலையில் இருக்கிற அத்தனை வர்த்தக மையங்களும் வந்து வடநாட்டுக்காரர்கள். அண்ணா சாலையின் பேர் தானே ஒழிய அது பூராமே வந்து இது மொரார்ஜி தேசாய் சாலையாக மாதிரி எல்லாம் நார்த் இந்தியன்ஸ். அப்புறம் தானே வந்து இவனுக்கெல்லாம் உள்ள வருது. இன்னைக்கு திருப்பூர் எடுத்து இன்னைக்கு வந்து போராட்டத்தில் வந்து இந்தி பேனர் வைக்கிற அளவுக்கு வடநாட்டுக்காரருக்கு உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அது மாதிரி தான் அசாமில் ஆச்சு. ரத்தங்களுக்கு அசாமில் இப்போ பிரம்மபுத்திரா நதியே ரத்தமாக மாறிச்சு. அசாம் பங்காளிகளை அடிச்சு கொண்டாங்க. அவ்வளோ பெரிய காலம் 70கள். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அந்த இதெல்லாம் குறைஞ்சி அந்த ஊர்ல இருந்து எல்லாம் இங்கே ஓடியாந்ததுக்கு காரணம் இருக்கும். அதெல்லாம் நடந்தது. இது அந்த பங்களாதேஷ் பிரிஞ்ச போது பல பேர் இங்கே எக்ஸோடஸாக இங்கே வந்தாங்க. அது வழக்கமாக நடக்குது. அங்கே வந்து வாழ்றதுக்கு வழி இல்லாமல் இங்கே வந்தாங்க. ஆமாம், அங்கே ஒன்றுமே இல்லை. திடீர்னு பாகிஸ்தான் விட்டு பிரிஞ்சுட்டாங்க. பாகிஸ்தான் விட்டு அவங்க பிரிஞ்சதுக்கு காரணமே அதுதான். அங்கே மேற்கு பாகிஸ்தான் வளர்த்தின அளவுக்கு உருது அந்த இதை இந்த கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த பங்களாதேஷை இவங்க வளர்த்தவே இல்லை. ரெண்டாவது உருதுக்கு கொடுத்த மரியாதை வங்காளத்துக்கு கொடுக்கல. இது ரெண்டு பெரிய பிரச்சனை வந்து பார்த்தா முஜிபுர் ரஹ்மான் வந்து போராட்டத்தை நடத்தி அப்போ இந்திரா காந்தி ஒரு சப்போர்ட் பண்ணி இது பங்களாதேஷை பிரித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அது ஒரு தனி நாடாக மாறிச்சு. அது வங்கதேசமாக மாறிச்சு. அதுலேருந்து வர்றவங்களெல்லாம் ஃபாரினர்ஸ் இருந்தாங்க. நீங்கள் அஸ்ஸாம் போகிறீங்கன்னாக்கா பீகார்லேயோ அல்லது பெங்கால்லையோ நீங்கள் ட்ரெயினில் இருந்தீங்கன்னா நடுமதியில் நீங்கள் வந்து பங்களாதேஷுக்குள்ள நுழையும். அப்படியா? ஆமாம், இப்படி இருக்கும் பங்களாதேஷ். நடுமதியில் இப்படி இருக்கும். சரி சரி. இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவ்வளோ தூரம் போய் பூட்டானுக்கிட்ட போய் திரும்பி வந்து வர வேண்டியது. அது வழியாக ட்ரெயின் போக முடியாது. சரி, 50 மைல் இருக்குதுங்க அந்த பக்கம் அஸ்ஸாம். நீங்கள் அதில் ட்ரெயினில் போக முடியாது. சரி, இப்படி போய் சுற்றிக்கிட்டு தான் வரும். சரி சரி. அது மாதிரி இன்றைக்கி அப்படிதான் பங்களாதேஷ் இருக்கிறதுனால நமக்கு வந்து பிரச்சனைங்க. ரெண்டாவது கங்கை நதியில் பாதி அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. அதெல்லாம் பராக்கா டேம் இதெல்லாம் வந்து நதியை பிடிச்சி இது பண்ணிட்டாங்க. பிரம்மபுத்திரா ஏற்கனவே சைனா கிட்ட போயிடுச்சு. அதுக்கு பேர் இன்டர்நேஷ்னல் பேர் வந்து சாங்போ. இந்தியாவில் தான் அதுக்கு பிரம்மபுத்திரா. அது ஒரிஜினல் பேர் வந்து சாங்போ. சைனாவில் தான் உற்பத்தி ஆகி சைனாவில் தான். ஸோ இதெல்லாம் இருக்குது, பிரச்சனைகள் நிறையா இருக்குது. பேசிக்கிட்டே போகணும். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.